அமெரிக்கா வந்து அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவில் உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் இந்த பைடு பைப்பர் மாதிரி கூட்டு போய் ஒவ்வொரு 10 பசங்களை கூட்டு வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்கி அந்த நாட்டை கட்டமைச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி தூக்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த வெனிசுலா அதிபரை கடத்தின மாதிரிலாம் இந்த யுரேனியத்தை எல்லாம் கடத்த முடியாது. அமெரிக்கா வந்து அரபு நாடுகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி பேச கட்டி வச்சிருந்தா அந்த பேஸ் இருந்ததுனால அந்த நாடுகளுக்கு அடியே உண்டு. ஈரான் என்ன சொல்றான்னா இஸ்ரேலை சேர்க்காம இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட மாட்டேன், லெபனன்ல இருந்து வெளில போக சொல்லு. ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஹார்மோஸ் நீரினை திறந்து விட்டேன் நானு. யாரு? ட்ரம்ப் சொல்றாரு, நான் திறந்துட்டேன் ஹார்மோஸ. அதனால யாரும் பணம் கப்பல்லாம் ஆன் பண்ணி வைங்க, வெள்ளிக்கிழமை மணிக்கு ஓட்டிட்டு வர்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. உனக்கு எந்த இடத்துல என்ன வேலைன்னு கேட்கணும்ல. அமெரிக்கா யார்? முதல் உலகத்துல பெரிய தண்டல்காரனா, பெரிய ரவுடி, பேட்டா பிஸ்தா அந்த மாதிரி பிஹேவ் பண்றது. பைரேட்ஸ் கப்பல் கொள்ளையர்கள் இருக்காங்களே அவங்கள மாதிரி தான் அமெரிக்கா பிஹேவ் பண்றாங்க. இப்போ ஒரு 8-10 தினங்களுக்கு முன்னாடி ஸ்டாக்ஹோம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இந்தியா பற்றி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. 180லேருந்து 190 நியூக்ளியர் ஹிட்ஸாக மாறி இருக்கு இந்தியாவுடைய நியூக்ளியர் பாம்ஸ். 12 பாம்ஸ் வந்து ரெடி டு லான்ச், ரெடி டு லான்ச் இது மாதிரி 12 பாம்ஸ் வச்சிருக்காங்க. இது எதனால சார்? ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாவே நம்ம வந்து நம்மளோட தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். அவங்களோட கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். ஜெயின் சார் வணக்கம். சார், இப்போ ஒரு டீ கடைக்கு போயிட்டு இந்த வடை எப்போ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் இப்போதான் தம்பி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் வாரம் எப்போ முடியும் ட்ரம்ப் கிட்ட எப்போ கேட்டாலும் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயந்தரம் கையெழுத்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவங்க பேசியிருந்தாங்க. அதே வேளையில் ஒபாமா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நான் போட்ட 2015 போட்ட ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணல, அமெரிக்கா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே ஈரான்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு பீஸ் டீல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த போர் வந்து நிற்காம இருக்கு? ஈரானுடைய கோரிக்கைகள் என்ன? சரி, ஒன்று சொல்கிறோம். முதல்ல பர்த்டே பாய், ஸோ பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வேண்டப்பட்ட விரோதியாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்த்து சொல்லுவோம். இவர் வந்து வந்தால் இந்துக்களுக்கான ஒரு நிரந்தர நண்பன் இருப்பார் ஒயிட் ஹவுஸ்லன்னு சொல்லி அரைக்கோள்லாம் விட்டு தான் ஒரு 2016 எலெக்ஷன் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா ஏன்டா கொண்டு வந்தோன்ற மாதிரி அமெரிக்க மக்களும் சரி உலகத்துல எப்படா இந்த ஆள் கிளம்புவான்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்க டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிடுவோம், சரியா? ஏன்னா அவரோட பர்த்டே அந்த ஜோஷ்ல அவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அது நடக்குமா நடக்காதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்றதெல்லாம் இந்த அமைதி அப்படின்றது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மி. ஐ பி த ஒன் டு டெலிவர் த பேட் நியூஸ். ஸோ நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து நடந்தா சந்தோஷம். கமலஹாசன் சொல்ற மாதிரி நடக்குமா நடக்காதான்னு நடந்தா சந்தோஷம். அப்படிதான் பாரதத்துடைய பிரதமரும் அதான் சொல்லியிருக்காரு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இது மாதிரி கையெழுத்து போட போறாங்களாம். ஏன்னா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுன்னா சந்தோஷம், ஏன்னா அது வந்து உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே டோன்ல தான் நானும் சொல்றேன். ஏன்னா இது நடக்குமா நடக்காதான்றது 2 பேருக்கிட்டே இருக்கு, 2 பேருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஆஸ் யூ ஸ்பீக் ஈரானோட சைட்ல போய் கேட்டீங்கன்னா அவங்களும் ரொம்ப கிளியரா ஒன்னு சொல்றாங்க. அமெரிக்கா இந்த சமயத்துல கூப்பிடுறாங்க, எங்களுக்கும் தேவைன்றதுனால கையெழுத்து கொடுத்து போறோம். ஆனா இது முழுசா கையெழுத்து நடக்குமா அப்படின்றது தெரியல அப்படின்றதான் அவங்களுடைய ஒரு பாயிண்டா இருக்கு. அமெரிக்கா சைட்லயும் அப்படிதான் இருக்கு. இதுல 3வது நாடு ஒண்ணு இருக்கு, இஸ்ரேல். இஸ்ரேல் கிட்ட இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஈரான் என்ன சொல்லுச்சுன்னு நமக்கு தெரியாது, ஈரான் என்ன சொல்லுச்சுன்னு அமெரிக்காவுக்கு கரெக்டா சொன்னாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி அமெரிக்கா வந்து என்னென்ன அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்ப எல்லாமே ஒரு என்ன சொல்றது, 5 கண் தெரியாதவர்களும் யானையும் ஒரு ரூம்ல போட்டீங்கன்னா என்னவோ அதுதான் இப்போதைக்கு அந்த நீங்க கேட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது. இனி வரைக்கும் யாரும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, ட்ரம்ப்புமே பார்க்கல, மொஜாபாக் காமேனியும் பார்க்கல, சரியா? காமேனி பார்க்கல, யாருமே பார்க்காத போது ஒரு பேப்பர்ல என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னு தெரியாது. ஆனா கையெழுத்து போடுவேன்னு அவர் சொல்றாரு. அவர் அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் பர்த்டே மூட்ல சொல்லியிருக்காருன்றது முதல் சரி ஓரம் வச்சிடுவோம். ஸோ இதுல இது நடக்குமா, நடந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் நடந்தா சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரோட டிமாண்ட்ஸ் 2 பக்கம் டிமாண்ட்ஸையும் பார்ப்போம். அமெரிக்காவோட டிமாண்ட் என்னன்னா அணு ஆராய்ச்சி ஈடுபடக்கூடாது, அதை வந்து கைவிடணும். இது வந்து 2016 நம்ம ஒபாமா நீங்க சொன்னதுனால அப்படியே அதை எடுக்கிறேன். ஒபாமா அவர்கள் கொண்டு வந்த ஜேசிபி அந்த ஜாயிண்ட் இது காம்ப்ரிஹென்சிவ் அந்த இது இருக்கு இல்லையா, பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா,
அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல என்ன இருந்ததுன்னா வெறும் நியூக்ளியர் ட்ரீட்டியா தான் அதை பார்த்தோம். அதாவது அது எப்படின்னா அணு ஆராய்ச்சி அந்த யுரானியம் செறிவூட்டுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நிறுத்தணும். ஈரான் வந்து இருக்கிற சென்ட்ரிஃபியூஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். அந்த செறிவூட்டப்பட்ட யுரானியம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து எங்ககிட்ட குத்தணும்னு அமெரிக்கா ஆரம்பிச்சது. ஆனா ஈரான் வந்து இறங்கி வந்தது அந்த சமயத்தில். நான் சொல்றேன் 2016 இறங்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதாவது யுரானியம் நான் இனிமேல் செறிவூட்டம் பண்ணல, சென்ட்ரிஃபியூஜ் பிளக்க பிடிக்கிறேன். யுரானியம் ஆல்ரெடி என்கிட்ட அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 20% நினைக்கிறேன், 20% செறிவூட்டப்பட்ட யுரானியம் இருந்தது. எவ்வளவு இருந்தா அணு ஆயுதம் செய்யலாம் சார்? அவன் 400 கிலோ வரைக்கும் இப்ப இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல எவ்வளவு % செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் செய்யலாம்? அது டர்ட்டி பாம்பா இருக்கணும்னா ஒரு 50-60 கோடி இப்ப இருக்கிறது போதும் ஒரு டர்ட்டி பாம்புக்கு. அதாவது நீங்க வந்து எதுக்காக இன்டென்ஷன் இருக்குல்ல, எண்ணம் அடிக்கிறது வந்து பல்லு உடையணுமா இல்ல தாடையே கைண்டு போகணுமா இல்லன்னா அப்படி ஒவ்வொன்னு இருக்கு இல்லையா. ஒரு அரைறான் சும்மா செல்லமா தட்டுறதுக்கும் ஒரு பலாரம் ஒரு அரை அரைஞ்சு 5 விரல் பதியணும் அப்படின்றதுக்கும் பல்லு 2 கழணும்பா அப்படின்ற ஒரு அறை இருக்கும், இல்ல தாடியா தனியா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறை. இது எல்லாமே அறை அப்படின்றது வந்து எப்படி வேணா பல வகைப்படும் எடுத்துப்போம். சோ இதுல எது பண்ணாலுமே சும்மா செல்லமா தட்டுறதுக்கு மேல எது இருந்தாலுமே அது டேமேஜ் தான் சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு. நான் சொல்றது அமெரிக்காவுக்கு வருமானா அமெரிக்கா வராது. ஏன்னா அமெரிக்கா வந்து அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் நடுவுல உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் இந்த பைடு பைப்பர் மாதிரி கூட்டு போய் ஒரு 10 பசங்களை போட்டு வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்கி அந்த நாட்டை கட்டமைச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய இந்திய அமெரிக்கர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் அமெரிக்கர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பிரிட்டன் அமெரிக்கருக்கு, பிரெஞ்சு அமெரிக்கர், இட்டாலி அவனுக்கும் ஒன்னாவாது. அவன் பாதுகாப்பா தான் இருப்பான். இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பர்ஷியன் வளைகுடா பக்கத்துலயும் இந்த மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. நீங்க சொல்ற உங்களுடைய கேள்வி வந்து எந்த அளவுக்கு செறிவூட்டம் இருந்தால் அணு ஆயுதமே வேணாம். இந்த விஸ்வரூபம் படத்துல அகைன் ஐ எம் சைட்டிங் கமல், அதுல வந்து இந்த சிசி சுரண்டி எடுத்து போட்டா வெறும் டர்ட்டி பாம்பா இருந்தா கூட போதும், அந்த இடத்துல 50 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ வாட் யூ நீட் இஸ் டு டீஸ்டபிளைஸ் த ரீஜன். அங்கங்க போட்டு விடுறான்னு வச்சுங்களேன், பினான்சியல் கேபிட்டல் எதெல்லாம் வளர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிராந்தியத்துல அந்த அந்த யாரெல்லாம் எந்தெந்த நகரங்கள்லாம் பெருசா வருது, அந்த நகரத்துல இந்தியர்களும் இருப்பாங்க, சைனீஸ்காரங்களும் இருப்பாங்க, அமெரிக்கர்களும் கூட இருப்பாங்க. அந்த இடத்துல ஹப்னு சொல்ற படத்துல போட்டான்னு வச்சுங்களேன், ஈரான் போடுறான், நீ என்ன அடிச்சிட்ட நான் போடுறேன்டா வாக்கலாம்னு சொல்லிட்டு போட்டான். அந்த இடம்லாம் என்ன ஆகும்? அந்த இடத்த நீங்க எப்படி கிளீன் பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் ஆகும்? சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல தான் போடுவாங்க. நம்ம வேற எங்க போடுவோம்? இஸ்ரேல்ல போடுவோம் மேக்சிமம் போச்சுன்னா. இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நடந்த பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது அது இம்மெட்டீரியல். நடக்காம பாத்துக்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ அப்ப 20% செறிவூட்டம் அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு 60% செறிவூட்டம் பண்ணியிருக்காங்க. ஈரான் 400 கிலோ வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளவு வச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. சென்ட்ரிஃபியூஜ் எல்லாம் இப்ப ஃபங்க்ஷன் இல்ல. அவனே என்ன பண்ணிருக்கான்னா உள்ள போற எல்லா டன்னலையும் அவனே சீல் பண்ணிட்டான். ஸோ இப்ப அவனே நினைச்சா கூட ஸ்லோவா போய் தான் எடுக்க முடியும். இந்த அமெரிக்கால வந்து ஸ்பெஷல் ஆபரேஷன்ல ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி தூக்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த வெனிசுலா அதிபரை கடத்தின மாதிரிலாம் இந்த யுரானியத்தெல்லாம் கடத்த முடியாது. ஈரானே பர்மிஷன் கொடுத்தா கூட அதை எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதை போய் அது என்ன கண்டிஷன் இருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஈரான் வந்து அணு செறிவூட்டல் மட்டும் அது சொல்லிட்டு இருந்தது அந்த JCPOAன்னு வச்சுக்கோங்களேன். அது அவன் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்து கையெழுத்து போட்ட பிறகு இதே ட்ரம்ப் அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டாரு, அந்த பேப்பரை கீச்சு குப்பையில போட்டாரு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நிக்கிறோம். சரி, அது ஒத்துக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஈரான் அதை இவர் கிண்டல் பண்ணாரு. யாரு? நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தியா இது மாதிரி பெருசா கையெழுத்து வாங்கிட்ட, பெருசா பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா மேல பல விஷயங்கள் நம்ம என்ன சொல்றது, அவரோட அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இவர் பேசுறாரு. எது சொன்னாலுமே சில விஷயங்களை ஒபாமா முயற்சி செய்து சாதித்தார். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுல ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட் வந்து இந்த நியூக்ளியர் டீல் அப்படின்றது பண்ணார். அப்ப கிண்டல் பண்ண ட்ரம்ப் இப்ப அதே மாதிரி ஒரு டீலை வந்து சைன் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒபாமாவை பார்த்து கிண்டல் பண்ண என்ன டீலோ அதே டீல இவர் இப்ப கொண்டு வர்றார் 10 வருஷம் கழிச்சு. ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் காஸ்க்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதுல கொண்டு வந்து இவர் விற்க பாக்குறாரு. அவ்வளவுதான். ஆனா இதுல ஈரானுக்கு அச்சீவ்மெண்ட் ஜாஸ்தி. ஏன்னா 100 வருஷம் தாங்கிட்டான். ஓகேவா? அது சுதந்திரம் அப்படின்றது வந்து உலகம் முழுக்க கொடுத்து எல்லா இடத்துலயும் போய் ஆக்கிரமிச்சு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு டாலர்ல இருந்து, அதாவது பவுண்ட்ல இருந்து டாலருக்கு போன பிறகு உலகம் வந்து 100 வருஷத்தை கடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த டாலர் பவுண்ட் அந்த டிரான்சிஷன்ல. இப்ப வந்து டாலரும் இல்லாம பவுண்டும் இல்லாம அவனுடைய கரன்சியில டீல் பண்ணிட்டு இருக்கான். அதான் பிரச்சனை உங்களுக்கு. ஸோ அதையும் தாண்டி இப்ப வந்து
அமெரிக்காவை எதிர்த்து 100 நாட்கள் 100 வருஷம் தாங்கிறது போக இப்ப 100 நாட்கள் அமெரிக்காவையும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களையும் இஸ்ரேலையும் தாங்கி அவங்க மக்கள் வந்து நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி இத்தனை நாட்கள் போர்ல இல்ல போர் நடந்தது. ஆனா இப்ப நீங்க அமெரிக்கா வந்து ஏன் இவ்வளவு அப்ப நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா நீங்க ஏன் வந்து அமைதிக்காக போறீங்க? உங்களால ஜெயிக்க முடியல. இப்ப பூட்ஸ் கால் போட்டுன்னு உள்ள இறங்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நீ கடைசியா வந்து எங்க நிக்கிறேன்னா பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலாம் அப்படின்ற வர. இன்னொன்னு அந்த பிராந்தியத்துல நான் சொன்ன மாதிரி ஒருவேளை டர்ட்டி பாமோ இல்லைன்னா டர்ட்டி பாமா கூட இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் வந்து 80% அவனுடைய ட்ரோன்ஸை வந்து இன்டாக்டா வச்சிருக்கான். அதை கொண்டு போய் ஒரு எங்கெங்கெல்லாம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்கோ அது மாதிரி அடிச்சாலுமே அது முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால யூஎஸ்க்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் நம்ம எடுத்துக்கோம். சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல போயிட்டு தாக்குதல் பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு எப்படி பாதிப்பாகும்? அமெரிக்காவோட பேஸ தான் அடிச்சது. அதாவது அமெரிக்கா வந்து அரபு நாடுகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி பேச கட்டி வச்சிருந்தா அந்த பேஸ் இருந்ததுனால தான் அந்த நாடுகளுக்கு அடியே உழுந்தது. இப்ப ஈரான் வந்து இப்ப பேஸ் அடிச்சுட்டாங்க. பேஸ் அடிச்சதுக்கு அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட் எதுக்கு தாக்கணும்? இப்ப பேஸ் அடிச்சு முடிச்சான். திரும்ப வந்து அந்த இடத்துல இருந்து அமெரிக்காவால வந்து அங்கிருந்து வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க பக்கத்துல இருந்து தாக்குறான்னு வச்சுக்கோங்களேன். உன் இடத்த யூஸ் பண்ணி அமெரிக்கா என்ன தாக்குது, சோ நான் ஏன் உன்னை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மானாவாரி தாக்குதல் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. சோ மானாவாரி இப்ப நீ உன் இடத்த கொடுத்துட்ட அவனுக்கு பேஸ், உன் இடம் பேஸ் இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு. அதனால நான் வந்து உன் மேல ஏன் தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி தாக்குதல் பண்ணி தான் அந்த ரிஃபைனரி அடிச்சது அதெல்லாம் பண்ணுது. சோ அந்த மாதிரி ஒரு மானாவாரி தாக்குதல் இன்னும் வீரியமான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து 20% 30% அவங்க பொருளாதாரம் பின்னாடி போயிடுச்சு. நான் சொல்றது வந்து இந்த பஹ்ரைன், யுஏஇ, கட்டாரு, சவுதி அரேபியா, ஒமான் இவங்க எல்லாமே பின்னடைவை சந்திச்சிருக்காங்க இந்த வாரம். இது வந்து அவங்களோட போரே கிடையாது. இது வந்து அமெரிக்காவோட போர், ஈரானோட, இஸ்ரேலோடைய போர் ஈரானோட. எதனால? அமெரிக்காவோட அழுத்தத்தினால. அமெரிக்க டாலருக்கான சண்டையில வந்து இவங்க எல்லாம் மாட்டி முழிக்கிறாங்க, டு பி பிராங்க். சோ இப்ப ஈரான் கிட்ட அமெரிக்கா வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை என்கிட்ட கொடுன்னா அது கொடுக்க முடியாது, நானே அதை வச்சுப்பேன் யுரேனியம் இவன் சொல்றான். சோ அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யுரேனியத்தை நானே எடுத்துப்பேன். அது ஈரான் ஒத்துக்குச்சுன்னு அவர் சொல்றாரு. ஆனா ஈரான் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த போரை அப்படியே நிறுத்துறோம், 60 நாள் வரைக்கும் யாருமே சண்டை போட மாட்டாங்க, அந்த 60 நாட்குள்ள மத்ததெல்லாம் பேசி தீர்க்கிறதுக்காக ஜெனீவால உட்காருவோம். 60 நாள் நாங்க 2 பேருமே, எங்க டீம் ஒண்ணு உட்காரும், அவங்க டீம் ஒண்ணு உட்காரும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜிசிசி கவுன்சில்ல இருக்க கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் உட்காருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி ஒரு 60 நாள்ல நாங்க வந்து எடுக்கணும், அந்த 60 நாள்ல யாரும் தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா இஸ்ரேல இதுல சேர்க்கல ட்ரம்ப். ஈரான் என்ன சொல்றான்னா, இஸ்ரேல சேர்க்காம இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட மாட்டேன், லெபனான்ல இருந்து வெளில போக சொல்லு. புடிச்ச இடம் இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு இடத்த புடிச்சிருக்காங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அதோட சதர்ன் பார்ட் ஆஃப் லெபனான புடிச்சிருக்காங்க, அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஸோ அது வந்து ஆன் தேர் ஓன் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்றது, இவங்க இஸ்ரேலோடைய அந்த அமைச்சகம் அவங்களாம் இருக்காங்கல்ல, இது வந்து எங்ககிட்ட பேசவே இல்லை, எங்ககிட்ட பேசல, அவங்களா ஏதோ முடிவு பண்ணிக்கிறாங்க, அதுக்காச்சும் அவங்களாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். அதனால இப்போதைக்கு இது முடிவடைகிறதுக்கு 2-3 கிரைட்டீரியா இருக்கு. அந்த 2-3 கிரைட்டீரியா இப்ப சால்வ் ஆகல அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். இன்னொரு $300 பில்லியன் வந்து எங்களுக்கு ஈரான் வந்து அமெரிக்கா எங்களுக்கு ஈரான் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அது எதனால சார்? $12 பில்லியன் முதல்ல கொடுத்தாதான் கையெழுத்துக்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க. வெறுமனே $12 பில்லியன் வந்ததுனா தான் நான் இந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கே உட்காருவேன். ஈரானா நான் பேச்சுவார்த்தைக்கே உட்கார போறதில்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்ற 300 பில்லியன் அப்படின்றது வந்து அந்த போரினால் ஏற்பட்ட அந்த சேதத்துக்கான பிராயச்சித்தமா பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்க சொல்றாங்க. அது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா கொடுக்கணும், இஸ்ரேல் கொடுக்கணும், அந்த பிராந்தியத்தில் இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்கிறான். அதே மாதிரி இன்னொரு இதுல குழப்பமான விஷயம், நான் என்ன நீங்க ஆரம்பமே நீங்க சொன்னீங்க, அதாவது டீ வடை கதை ஆரம்பிச்சீங்க. இப்ப நான் இன்னொரு வடையை சொல்றேன். அந்த வடியல் கம்பெனில நான் தான் நிறைய அடி வாங்கினேன், கப் எனக்கு எக்ஸாக்ட்லி இதே தான். நான் இது தூர்தர்ஷன்ல ஒரு கலந்துரையாடல இதே வார்த்தையை தான் சொன்னேன், அடி வாங்கினால தான், அதனால எனக்கு ஏதாவது கோப்பன்ற மாதிரி அவன் கேட்கறான். ஸோ இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, இது 2 பேருக்கும் எவ்வளவு பெரிய குழப்பம் இருக்குன்னு பாருங்க. இந்த 300 பில்லியன்லாம் விட்டுடுங்க, அவர் என்ன சொல்றாரு, ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஹார்மோஸ் நீரினை திறந்து விட்டேன் நான். யாரு? ட்ரம்ப் சொல்றாரு, நான் திறந்துட்டேன் ஹார்மோஸை, அதனால யாரும் பணம் கப்பல்லாம் ஆன் பண்ணி வைங்க, வெள்ளிக்கிழமை மணிக்கு ஓட்டிட்டு வர்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, இன்ஜின்லாம் ஆன் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். இவங்க இந்த பக்கம் கேட்கணும்ல, நீங்க ஒரு பக்கம் மாத்திரம் தானே இந்த கேட்கறோம். நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஈரான் என்ன சொல்றேன்னா,
இப்போதைக்கு வாங்கிட்டு இருந்த டோல்ன்றதை நிறுத்துறோம், டோல் கிடையாது. ஆனா அதுக்கு வந்து உரிமை தொகை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பேர் மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி உரிமை தொகையா எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கப்பல் இது வழியா போதில்ல, அது வந்து இந்த சுற்றுச்சூழல் இருக்குல்ல, அது பாதிப்பு வருது, அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அதனால நீ டோல்னு கட்ட வேணாம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அப்படின்னு ஒரு உண்டி ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த உண்டியில பணத்தை போட்டு நீ கப்பல் எடுத்துட்டு போ, அதை போடாம நீ கப்பல் எடுத்துட்டு போக முடியாது. ஒரு சின்ன கேள்வி அதில் ஆட் பண்ணுங்க சார். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா கப்பல்கள் பாதுகாப்பா வெளியே வருதா இல்லைங்களா? வருது. அது வந்து இப்ப அமெரிக்கா வந்து அவங்க மேல் பூட்டு போட்டதுனால தான் வரல. மற்றபடி ஈரான் வந்து அவனுடைய பிளாக்கேட் இருந்த வரைக்கும் அவன் வந்து அவனுடைய ப்ரொடெக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து விடுறான். நம்மளுடைய கப்பல், ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. 18ஆம் தேதி நம்ம ஊர்ல வந்துடும். ஸோ நாளன்னைக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஒரு கப்பல். அது வந்து எல்பிஜி கொண்டு வர கப்பல் ஒன்று வருது. இந்தியாவோட கப்பல் ஐஆர்ஜிசியோடைய நேவல் கமாண்ட் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான், வந்து ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்து. ஸோ இது வந்து இந்தியாவிற்கு முதல்ல சொல்லிட்டாங்க, ஈரான் சொல்லிட்டாங்க, இந்தியா வந்து எங்களுடைய நட்பு நாடு, இந்தியாவுக்கு நாங்கள் எந்த ஒரு பாதிப்பும் செய்ய மாட்டோம். அதனால இந்த கப்பல் தாக்குதல் பண்ணது கூட முன்னாடி ஒரு தடவை ஒரு தாக்குதல் உட்பட்டது, ஆனா உயிர் சேதம் இல்லை. அந்த சமயத்தில் ஈரான் வந்து நாங்க எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கல, அதனால நாங்க தாக்குதல் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்க நிறுத்திட்டோம்னு சொன்னாங்க. அமெரிக்கா முந்தா நேற்று அன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இந்திய கப்பல் மீது பல நாட்டோட கொடி போட்டிருந்தது. இந்தியர்கள் 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இது வரைக்கும் அமெரிக்கா ஏதாவது இடத்துல வருத்தம் தெரிவித்திருக்கிறதா? இங்க இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ் எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா, 60 தடவை போன் பண்ண, போன் வந்து ரீச் ஆகல அப்படின்னு சொல்றான். உனக்கு எந்த இடத்துல என்ன வேலைன்னு கேட்கணும்ல. அமெரிக்கா யார் முதல்ல? உலகத்துல பெரிய தண்டல்காரனா, பெரிய ரவுடி, பேட்டா பிஸ்தா அந்த மாதிரி பிஹேவ் பண்றது. பைரேட்ஸ், கப்பல் கொள்ளையர்கள் இருக்காங்களே, அவங்கள மாதிரிதான் அமெரிக்கா பிஹேவ் பண்றாங்க. ஒரு வளர்ந்த நாடு, அதாவது வளர்ந்த நாடு, அவங்க இறங்க முகமாக இருக்கக்கூடிய நாடு நான் இல்ல, அதனாலதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்களே தவிர ஒரு வளர்ந்த நாடு செய்யக்கூடிய வேலை இது அல்ல. கப்பல் கொள்ளையர்களோட கேவலமா ஒரு சரக்கு கப்பல் மீது முக்கியமாக மாலுமிகள் இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டு அதற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் அப்படி ஒரு நிகழ்வே நடக்காத மாதிரி பேசுவது அப்படின்றது அமெரிக்காவுக்கு புதிதல்ல. அமெரிக்காவுடைய ஆளுமைக்கு, ஆளும் வர்க்கத்திற்கு புதிதே அல்ல. அவர்களுக்கு காரியம் தான் பெருசு. அதனால அது கொஞ்சம் கூட அது ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அதை பண்ணியிருக்காங்க. 23 பேரை வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஒரு மாதிரி பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அமெரிக்கா பிஹேவ் பண்ணுது. இனிமேல் அதை பிஹேவ் பண்ண முடியாது. ஈரான் இவரு அவசர அவசரமா வெளில போனதே இதுக்குதான், இந்த அவமானம் படுத்துவாங்கல்ல. இந்தியா கண்டிப்பா உலக அரங்கில் இது போன் பண்ணி சொல்லிட்டோம். நம்ம மன்மிகு ஜெய்சங்கர் அவர்கள் போன் பண்ணி இந்த மாதிரி இங்க பண்ணது தப்பு, கண்டனம் அப்படின்ட்டு. திரும்ப அவங்க வந்து இந்த மாதிரி நான் பிளாக்கேட் வச்சிருக்கேன், பிளாக்கேட் இங்க வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொன்னதுனால ஒரு மாதிரி ஒரு பூசி மெழுகிற மாதிரி தான் இந்த பிளாக்கெட் ரிமூவலாம் நான் பாக்குறேன். இது என் தனிப்பட்ட கருத்து. நீங்க என் மேல 1000 விமர்சனம் வச்சுக்கோங்க. இந்தியர்கள் 3 பேர் கொல்லப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் பதிவு செய்தது. அதற்கு பதிலுக்கு அமெரிக்கா ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கவில்லை. ஒரு கடல் கொள்ளையர்களை போல அமெரிக்கா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கவில்லை. நான் வந்து பெரிய ஆளு, அப்படிதான் நான் பண்ணுவேன்னு சொல்லி வெளியில சொன்னாலும் அவசர அவசரமா பிளாக்கெட் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கு ஈரானோடு பேச்சுவார்த்தைன்ற மாதிரி பூசி மெழுகிறாங்களே தவிர இந்த 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 கையெழுத்து வரும்ன்றது வரும் வராது அது அப்பாற்பட்ட விஷயம். பிளாக்கேடை எடுத்ததுக்கு இந்தியர்கள் 3 பேரை தியாகம் செய்திருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். வேற என்ன எடுத்துக்கிறது இல்லை, வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அவனா பார்த்து திருந்தணும் முதல்ல. இப்ப அடுத்தது நம்ம இந்தியர்கள் நம்ம சோசியல் மீடியா வாரியர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம், நீ ஏன் அமெரிக்கா கப்பலை திரும்பி தாக்கலன்னு. நான் பாகிஸ்தான்ல அடிக்கும் போதே நீ 3 நாளுக்கே வந்து பாகிஸ்தான் பாவம், அவங்கள தாக்காதீங்க அப்படின்னு நிறைய வெளில வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. அதுக்கே நம்ம விவாதமே வச்சோமே, பாகிஸ்தானோட சண்டை போடலாமா வேணாமா, யாரை கேட்கணும் யாரை கேட்க கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து வெளிநாட்டுல இருந்து செட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மீடியாவும் சோசியல் மீடியாவும் இருக்கும் பொழுது அமெரிக்கா மீது இப்போதைக்கு இதோட ஒரு பெரிய பதில் கொடுக்க முடியாது. அந்த பதிலுக்கு முதல்ல அமெரிக்கா முதல்ல பதில் சொல்லட்டும். சொன்னது இருக்கு இல்லையா, ஸோ நீ வந்து என்னோட ஊர் 3 மாணவிகளை கொண்டு இருக்க, முதல்ல வருத்தம் தெரிவி அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட். அது முதல்ல வருத்தம் தெரிவிக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்க வந்து போர் இப்போ ஒதுக்கி முடிகிற மாதிரி இல்லை. இது கொஞ்ச நாள் இது வந்து அட்லீஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 பேரும் உட்கார்ந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு 60 நாட்களுக்கு இந்த தற்காலிகமான ஒரு போர் முடிவு இருக்கு இல்லையா. அதில் அடிஷனலாக இடையில ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் ஏன் லெபனான் அடிச்சாங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இஸ்ரேல் லெபனான் அடிச்சதுக்கும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவோட வார்க்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலா ஈரான் இருக்குல்ல, ஈரான் வந்து இஸ்ரேல் அப்படின்ற நாடு அங்கீகரிக்கல, பாகிஸ்தான் அங்கீகரிக்கல, நிறைய அரபு நாடுகள் அங்கீகரிக்கல, மலேசியா
இஸ்ரேல் ஒரு நாடியே அங்கீகரிக்கல. அதனால அவங்களுடைய செய்தி ஊடகங்கள்ல போய் பாத்தீங்கன்னா ஆக்குபைடு பாலஸ்தீன் தான் இருக்கும். நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு எழுதுறோம் இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் அது. ஆனா அதை வந்து அமெரிக்காக்காரன் எப்படி எழுதுவான்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர், பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட். ஏன்னா அவன் தான் புடிச்சு கொடுத்துறான். ஏன்னா அவன் தான் தண்டல்காரன். பாகிஸ்தானுக்கு அந்த இடத்த புடிச்சு நீ வச்சுக்க ராஜா, நாசம் பண்ணாலும் முறையில் அந்த ஊரை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த பக்கம் எடுத்துப்போம். ஸோ பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இஸ்ரேல் நாடு அங்கீகரிக்கல, ஈரானும் இஸ்ரேல் அங்கீகரிக்கல அப்படின்னும் போது அந்த இடத்துல இஸ்ரேலை வெக்கேட் பண்ணி வச்சுட்டு பாலஸ்தீனுக்கு இடம் வேணும், தனி நாடு கொடுக்கணும் அப்படின்றதுல நிறைய இஸ்லாமிய நாடுகள், முக்கியமா அரபு நாடுகளும் இஸ்லாமிய பின்புலத்தை கொண்ட நாடுகளும் வேலை செய்யறாங்க. அதுல ஈரானுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அதாவது லெபனன்ல ஒரு கட்சியோடைய இதுவாகவும் இருக்கு, ஒரு பயங்கரவாத இயக்கம்னு சொல்லி பல நாடுகள் இருக்கு. ஆனா ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ம்டு குரூப் அப்படின்னு எடுத்துப்போம். அவங்க வந்து பார்லிமெண்ட்லயும் இருக்காங்க, அதாவது லெபனனுடைய ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவர்களை வைத்து அந்த பக்கம் அடிப்பாங்க. ஸோ அதனால இப்ப மெடிட்டரேனியன் வந்து ரெட் சி வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலோ இல்ல மேல பர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னாலோ இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஈரான் வந்து நீ என்ன கை வச்சுன்னா அங்க இருக்கிறவன் உன்னை அடிப்பான். இஸ்ரேல் ஏன்னா இப்ப அமெரிக்காவுக்கு இந்த அரபு பிரதேசங்கள் இப்ப பேஸ் எல்லாம் காலியானாலும் இஸ்ரேலை விட்டு போக முடியாது அவங்களால. இப்ப இஸ்ரேலுக்கு திரும்ப தாக்குதல் பண்ணணும்னா இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு. என்னதான் நீங்க வந்து இப்ப லெபனன் பாதி பிடிக்கிற என்ன பண்ணீங்கனாலும் உங்களால அந்த அதாவது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்னு மாறுது அப்படின்னா இஸ்ரேலால தன்னைத்தானே பாதுகாக்க முடியாது. அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய தலைவலியும் செக்கும் வந்து இஸ்ரேல் மூலமாக வரும். அந்த இஸ்ரேல் வந்து லெபனன் மூலமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்ப இஸ்ரேல் இருக்காங்கல்ல, இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல நான் வந்து இந்த டீலுக்கே ஒத்து வரலன்னு சொல்லிட்டான். இஸ்ரேல் டேட்டாவை சொல்லிட்டான், எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ ஆச்சு அவனாச்சு, நான் லெபனன் வந்து என்னுடைய அச்சுறுத்தல் லிஸ்ட்ல இருக்கு, நான் இந்த சமயத்துல நான் விட முடியாதுன்னு பெஞ்சமின் நெட்டான்யாஹூ சொல்றாரு. சோ அப்ப நீங்க சொல்ற இந்த பேச்சுவார்த்தை முடிவடையணும்னா இஸ்ரேலை நான் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல சேர்த்தாதான் முடியும். இஸ்ரேல நான் இந்த பக்கம் லிஸ்ட்ல சேர்ப்பேனா, லெபனன் அவன் அந்த பக்கம் லிஸ்ட்ல சேர்ப்பானா, சேர்க்க மாட்டான். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க இந்த பக்கம் ஒரு இந்த கிரிக்கெட் டீம் செலக்ஷன் போடுவோம்ல மாத்தி மாத்தி. ஸோ அப்ப நான் இஸ்ரேல் அப்படின்னா அவன் நம்ம லெபனன் அடிப்பான். ஸோ அப்ப என்ன ஆகும், லெபனன் அவன் சூஸ் பண்ணிருப்பான். ஸோ அப்ப லெபனன் நீங்க வந்து அந்த லிஸ்ட் கொண்டு வராம இஸ்ரேல் லெபனன் வராம உங்களால இது சால்வ் ஆகாது. அப்ப இன்டைரக்டா என்ன ஆகும்னா காசாவும் உள்ள வரும். ஸோ இஸ்ரேல் வந்து தே cannot afford to lose a single war. அதனால அமெரிக்கா வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போச்சுன்னா அப்படிதான் இவன் கேட்கறான். ஈரான் என்ன கேட்கறான்னா இந்த பேஸ் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு போ அப்படின்னா இன்க்ளூடிங் இஸ்ரேல தான் இருக்கும். அப்ப இஸ்ரேல வந்து அமெரிக்கா கைட்டி விடுமா அப்படின்ற கேள்விக்கு காலம் தான் பதில் சொல்லணும். நிச்சயமா சார். சார் இப்போ ஒரு 8-10 தினங்களுக்கு முன்னாடி ஸ்டாக்ஹோம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இந்தியா பத்தி ஒரு ஆய்வறிக்கை போட்டிருக்காங்க. 180 190 நியூக்ளியர் ஹிட்ஸாக மாறி இருக்கு இந்தியாவுடைய நியூக்ளியர் பாம்ஸ். 12 பாம்ஸ் வந்து ரெடி டு லான்ச், ரெடி டு லான்ச் இது மாதிரி 12 பாம்ஸ் வச்சிருக்காங்கன்றாங்க. இது எதனால சார்? ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாவே நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெளியில சொல்லிட்டோம். நம்ம வந்து we won't deploy first. அதுதான் நம்ம இந்தியா வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடிய வந்து நான் வந்து முதல்ல தாக்குதல் செய்ய மாட்டேன், ஆனா பதில் தாக்குதலுக்கு அந்த நாடு இருக்காது. அதற்கு என்ன மூலமோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி தடுத்து நிறுத்த முடியாத 2 மிசைல்கள் நம்ம இடையே இருக்குது. ஒண்ணு வந்து இதை சொல்றது பிரம்மோஸ் அப்படின்ற மாதிரி அக்னி 5 இருக்கு, அக்னி 6 டெஸ்ட் பண்ண போறோம். அது உலகத்துல இருக்க எந்த நாள வேணா சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. இதெல்லாம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் கேன் பி லோடட் வித் இந்த நீங்க சொன்ன அந்த செறிவூட்டப்பட்ட இல்ல வெப்பன் கிரேட் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வானவெடி. அதை பாரத பிரதமர் சொல்றாரு, என்கிட்ட இருக்க அணு ஆயுதம் நான் மாத்திரம் தீபாவளி பட்டாசு வச்சிருக்கான்னு கேட்டார். பாரத பிரதமர் கேட்கும் போது ஒரு உரையில சொல்லும் போது சொல்லியிருப்பாரு, பாகிஸ்தான் எதுக்கு எடுத்தாலும் அணு ஆயுதம் நாங்க வச்சிருக்கோம் நாங்க மாத்திரம் அணு ஆயுதம் தீபாவளி வெடிக்கிறது வச்சிருக்கோம் கேட்டார். அது மாத்திரம் இல்லாம நம்மளுக்கு எதிரிகள் பாகிஸ்தான் மூலமாகவே வரலாம், பங்களாதேஷ் மூலமாகவும் வரலாம், துருக்கி மூலமாகவும் வரலாம், மாலத்தீவு சரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை நாம் தாக்கப்பட்டால் பதிலுக்கு தாக்குதல் நடத்துறது அங்க எதுவும் இருக்காது. அது மாத்திரம். இன்னொன்னு நம்மள இன்டர்செப்ட் பண்ணவே முடியாது. நம்மளுடைய மிசைல் நம்மளுடைய டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதை வந்து இன்டர்செப்ட் பண்றதுன்றது மறந்துடுங்க. ஜென்ரலா நம்ம பிரம்மோஸோடைய இது சொல்லுவோம் இல்லையா, அப்ப சொல்லும் போது ஒரு கப்பலை கொண்டு வந்தா, இப்ப ஒரு ட்ரோனை பார்த்து கப்பலை நவுத்தினான் பாத்தீங்களா இல்லையா அமெரிக்கா. இந்த போரும் போது எத்தனை விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா நாங்க 3 வச்சிருக்கிறோம், 7 வச்சிருக்கோம், 11 வச்சிருக்கோம், சைனாவும் அமெரிக்காவும் 10 வச்சிருக்கோம், 11 யார் வைக்கிறான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல.
அப்ப அவ்வளவு விமானம் தாங்கி கப்பல் எதுக்கு நீ எடுத்துன்னு வரல அப்படின்னா, சாதாரணமா அன்மேன்டு சர்ஃபேஸ் வெஹிக்கிள்னு ஒண்ணு வச்சிருக்கான் யாரு, ஈரான். அது கொண்டு போய் அடிச்சாலே போதும் அந்த கப்பல் முழிடும். உண்மையிலேயே கப்பல் முழிடும்டான்ற அளவுக்கு போயிடுச்சு. அதனால கப்பல்கள் முக்கியம் அல்ல, எந்த கப்பல் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி கப்பல் தாக்கப்படும் அபாயம் இருக்கிறதுனா கப்பல் அங்கிருந்து நவுத்திடுவான். அப்ப நீ இவ்வளவு பெருசா கட்டி அவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணது உன்னுடைய லாஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கப்பலை அடிக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மோஸ் இருக்கிறது நம்மிடம். ஸோ கப்பலை தாக்குறது, கப்பல்ல இருந்து தாக்கக்கூடியது, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அடிக்கிறதுக்கு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா மிசைல் லோட் பண்ணி அடிச்சாலும் சரி, இல்ல நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாமரை வந்து லீஸ்க்கு தரது கூட ரெடியா இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து இட்ஸ் லைக் பிரதர்ஹுட். ஸோ டுபாலோ சொல்லிட்டு ஒரு விமானம் இருக்கு, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாமர், அது வந்து ஒயிட் ஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பேர். ஸோ அந்த விமானத்தை வந்து கொடுப்பதற்கு ரஷ்யா தயாராக வேணா நீங்க உங்க ஊர்ல கூட எடுத்து போய் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எனி டைம் we can get it. ஸோ அமெரிக்கா மாதிரி கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ரஷ்யா கிட்ட இருக்குன்னா இந்தியா கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, இந்தியா கிட்ட இருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு இரண்டு பேருமே ஒரு சகோதர உணர்வுடன் பரவக்கூடிய நாடு. அப்படின்னும் போது இந்த 12 வாரண்ட் மிசைல்லையும் வைக்கலாம், விமானத்திலையும் ஏற்றலாம். அதாவது முதல்ல அடிக்கிறான்னு நினைக்கிறான்ல அவனுடைய, அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமானா முடியும். அதையும் தாண்டி சில வேலையை மோதி தான் பார்க்கணும்னா பார்க்கறதுக்கு தயார். அதற்கு பதிலடியாக 12 அப்படின்னு இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்க ரிசர்ச். அதே ஆராய்ச்சி நிறுவனம் போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷமும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் இருந்தாங்க, இந்தியா 190ன்னு சொல்றதே வந்து அண்டர் குக் பண்றாங்க, அப்படி கிடையவே கிடையாது. இந்தியா அதற்கு மேலும் நிறைய அணு சம்பந்தமான ஆராய்ச்சிகளும், நீங்க சொல்ற 190ன்றது ஒரு நம்பரே கிடையாது, பெரிய நம்பரா தான் வச்சிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நிச்சயமா சார்.